ஹாய் பசங்களா, உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் லெட்டர் ரைட்டிங். இதில் எப்படி எழுதுனா நம்ம 5 out of 5 வாங்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். வெல்கம் டு வேதாந்து. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி 2 types ஆஃப் லெட்டர் இருக்குது. ஒன்று ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது பேசிக்கலி நம்ம ஒரு லீவ் அப்ளை பண்ணுறதுக்காக கிளாஸ் டீச்சருக்கோ இல்லை பிரின்சிபலுக்கோ ஸ்கூலில் இருக்கும் போது ஒரு லெட்டர் எழுதுறோம் இல்லையா, அது ஒரு ஃபார்மல் லெட்டர். அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்பேஸில் நம்ம வேலைக்கு போகிறோம், அந்த இடத்துல பாஸ்க்கோ இல்லை மேனேஜருக்கோ ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஃபார்மல் லெட்டர். அதே மாதிரி இப்போது உங்களோட கொஷின் பேப்பரில் நிறைய தடவை கேட்குறது என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. இது எல்லாமே ஃபார்மல் லெட்டர்ஸ். அண்ட் ஒரு புக் ஷாப் ஓனருக்கு லெட்டர் எழுதி என்ன புக்ஸ் இருக்குது, ஸ்டாக் பற்றி விசாரிங்க, என்கொயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இதுவும் ஃபார்மல் லெட்டர் தான். இப்போது ஒரு ஃபார்மல் லெட்டராக இருந்தாலும் இன்ஃபார்மல் லெட்டராக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களோட ஆன்சர் ஷீட்ல ஆல்ரெடி பாதி ஆன்சர் ஃபில் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க லெட்டர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு, பாதி பேஜ் வந்து ஃப்ரீயா இருக்குன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா? கூடவே கூடாது. எப்பவுமே லெட்டர் ரைட்டிங்கை ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும், பாதியிலிருந்து ஆரம்பிக்க கூடாது. இப்போ ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா இது எல்லாம் தான் இருக்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்து அந்த லெட்டரை எழுதுறோம், எந்த டேட்ல எழுதுறோம். ஸோ பிளேஸ் டேட் இருக்கணும், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் இருக்கணும். ஃப்ரம்னா யார் எழுதுறோம், நம்ம தானே எழுதுறோம், அப்போ நம்மளோட அட்ரஸ் இருக்கணும். ஓகே, டு அட்ரஸ்னா நம்ம யாருக்கு எழுதுறோமோ அந்த அட்ரஸ் இருக்கணும். ரெஸ்பெக்டட் சார் இல்லை ரெஸ்பெக்டட் மேம் இருக்கலாம், yours faithfully, yours obediently, yours truly, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்ல அட்ரஸ் ஆன் தி என்வலப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்மேட். இப்போ ஒரு சாம்பிள் கொஷினோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொஷின் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2024ல் கேட்டது. ரொம்ப பேசிக்கான கொஷினோடவே போயிடலாம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். அதனால தான் நான் 10th ஸ்டாண்டர்ட் கொஷின் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ கொஷின் நம்பர் 40 கொடுத்துருக்காங்க. யூ ஆர் கோமதி. சரி, என் பேர் அப்போ கோமதி அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. ரெசிடென்ட் ஆஃப் காலனி அட்ஜசன்ட் டு காவேரி ரிவர். காவேரி ரிவருக்கு பக்கத்தில் நான் ஒரு காலனியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். டெய்லி யூ see many people throwing waste into it, spoiling the pure water. இப்போ அந்த காவேரி ஆற்றுல வந்து எல்லாரும் வேஸ்ட் எல்லாமே தூக்கி போடுறாங்க. ஸோ தட் அங்கே பொல்யூஷன் நடக்குது. இதை நீயும் பார்த்துட்டே இருக்க. Write a letter to newspaper showing your concern about it and also voicing your worry. ஸோ நீ எந்த அளவுக்கு அதை பற்றி கவலைப்படுற அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டராக எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட மாடல் லெட்டர் ரைட்டிங் இப்படி தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். என்னன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப குட்டியாக இருக்கவங்களுக்கு ஒரே பேஜில் ஃபுல் லெட்டரையுமே கவர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கு மேம், ஃபுல் லெட்டரையும் ஒரே பேஜில் கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் yours faithfully வரைக்கும் ஒரு பேஜில் கம்ப்ளீட் பண்ணணும். எப்படியோ ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் yours faithfully வரைக்கும் ஒரே பேஜில் வர மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கணும். பட் நீங்கள் இந்த அட்ரஸ் ஆன் தி என்வலப் மட்டும் நெக்ஸ்ட் பேஜுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் நம்பர் என்னவா இருக்கு? 40. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க போட போறீங்க. கொஷின் நம்பர் 40 போட்டாச்சு. அண்ட் லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறத சென்டர்ல எழுதிக்க போறீங்க. எழுதிட்டு தென் பிளேஸ் டேட்டை மென்ஷன் பண்ண போறீங்க. அது வந்து உங்களோட கொஷின்ல கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். நீங்களாவே கூட XXX, YYY, ZZZ இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இல்லை இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ காவேரி ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிறது தஞ்சாவூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரும், அதனால தஞ்சாவூர் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு யோசிக்க முடியலையா, தெரியலையா, பிரச்சனையே கிடையாது, XXX போட்டுக்கலாம். சரியா? அண்ட் கீழே வந்து டேட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் டேட் இருக்கணும். ஸோ இது பேசிக்கான ஒரு ஃபார்மேட். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? கொஷன்லேயே வந்து கோமதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? காவேரி ரிவருக்கு பக்கத்தில் ஒரு காலனியில் இருக்கேன். ஸோ அதை வந்து ஃப்ரம் அட்ரஸில் நம்ம எழுதணும். ஃப்ரம் கோமதி. நான் எங்கே இருக்கேன்? ஈஸ்ட் ரோட் காலனி. நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சிருவோமே, அந்த காலனிக்கு நம்மளே ஏதோ ஒரு பேர் வச்சிடலாம். தென் தஞ்சாவூர் சொல்லலாம், இல்லை XXX அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணலாம். ஒன்றுமே தப்பு கிடையாது. ஏன்னா ஊர் வந்து அவங்க கொஷின் பேப்பரில் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமதிக்கு பக்கத்தில் கமா இருக்கு, அந்த காலனிக்கு பக்கத்துல கமா இருக்கு, லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் இருக்கு. இந்த பங்க்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம்ல கமா கமா ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். சரியா? தென் நம்ம யாருக்கு எழுத போறோம் இந்த லெட்டரை? டு அ நியூஸ் பேப்பர் இல்லையா? அதுவும் கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரோட எடிட்டருக்கு நம்ம எழுத போறோம். டு த எடிட்டர், கமா த ஹிந்து நான் போட்டேன். நீங்க எந்த நியூஸ் பேப்பர் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேயும் கமா ஃபுல் ஸ்டாப். லாஸ்ட்ல தான் எப்பவுமே ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். அது வரைக்கும் நீங்க எவ்வளோ லைன்ஸ் எழுதினாலும் சரி, கமா 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 ஃபுல் ஸ்டாப்.
சரியா? ஸோ இது வந்து பேசிக்கான பேட்டர்ன். இப்போ டூ அட்ரஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க? ஷோயிங் யுவர் கன்சர்ன் அபவுட் இட் அண்ட் வாய்ஸிங் யுவர் வரி. ஸோ அவங்கெல்லாம் வேஸ்ட் போட்டுட்ருக்காங்க, அதை பற்றி நம்ம எழுதணும் இல்லையா? அப்போது ஒரு சல்யூட்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். சல்யூட்டேஷன் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டட் மேம், ரெஸ்பெக்டட் சார், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம எழுத போகிறது மேம்னா ரெஸ்பெக்டட் மேம் போடலாம், சார் அப்படின்னா ரெஸ்பெக்டட் சார்னு போடலாம். இப்போது இந்த கொஷனில் மேமா சாரா எதுவுமே போடல. அப்போ அந்த எடிட்டர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது ஐடியாவே கிடையாது. அப்போ நான் என்ன மேம் பண்ணுறது? ரெண்டுமே போட்டுக்கலாம், ரெஸ்பெக்டட் மேம் ஆர் சார். நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் ரெண்டுமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தென் இங்கே ஒரு கமா போடணும், கண்டிப்பாக கமா இருக்கணும், ரெஸ்பெக்டட் மேம் ஆர் சார் கமா. சரியா? தென் நீங்கள் என்ன கண்டென்ட் ஃபில் பண்ணணுமோ அது உங்கள் இஷ்டம், நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒன்று வந்து ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது பாடி ஆஃப் தி லெட்டர். இதுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது. சரியா? Then I am writing to express my concern over the growing pollution of Kaveri river which flows near our colony. Every day I witness people throwing waste into the river including plastics and other harmful materials. This irresponsible behavior is not only polluting the river but also affecting the health of our colony and damaging the environment. The Kaveri is the primary source of water in many villages and we cannot let it get affected further. I kindly request the local authorities to take immediate action regarding this. It is our responsibility to protect this river which has sustained us for generations. If we do not act now, we will lose the Kaveri forever. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சும்மா சாம்பிளுக்கு ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? yours எழுத போகிறீங்க. yours faithfully, yours obediently, என்ன வேணாலும் எழுதலாம். ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது faithfully, obediently, truly இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கிறது பெட்டராக இருக்கும். லாஸ்ட்டில் கோமதி. என்ன நேம் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொஷனில் கொடுத்துருக்காங்களோ அதே நேம் தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியாச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்? அட்ரஸ் ஆன் தி என்வலப் எழுதணும். அட்ரஸ் ஆன் தி என்வலப் எழுதும்போது 2 அட்ரஸில் நம்ம என்ன எழுதணுமோ சேம் அட்ரஸ் தான் அட்ரஸ் ஆன் தி என்வலப்லையும் வரணும். ஓகேவா? இதுதான் ஃபார்மல் லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு பேசிக்கான பேட்டர்ன். இப்போ இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அதை பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த ஃபார்மல் லெட்டரில் பிளேஸ் டேட் இருக்குது அண்ட் ரெஸ்பெக்டட் சார் மேம் இருக்குது. இதுக்கு 1 மார்க். ஓகேவா? தென் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் ரெண்டுமே சேர்த்து 1 மார்க் வரும். பாடி ஆஃப் தி லெட்டர் 2 மார்க், அட்ரஸ் ஆன் தி என்வலப் 1 மார்க். இப்படி தான் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கில் மார்க்ஸ் வரப்போகுது. பிளேஸு, டேட்டு, ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேம் இது ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு மொத்தமாக 1 மார்க் கிடைக்கும். ஃப்ரம் டு ரெண்டுமே கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னா ஒரு 1 மார்க் கிடைக்கும். தென் பாடி ஆஃப் தி லெட்டருக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அட்ரஸ் ஆன் தி என்வலப்க்கு 1 மார்க். ஓகேவா? இதில் எது மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக மார்க் போகும். தென் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ, அங்கிள், ஆண்டி, அம்மா, அப்பா யாருக்கு வேணாலும் எழுதலாம். இப்படி எழுதுறது எல்லாமே இன்ஃபார்மல் லெட்டர். இந்த லெட்டர்லையும் நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இன்ஃபார்மல் லெட்டரில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் சுத்தமாக கிடையாது. சரியா? ஸோ ஃபார்மலில் மட்டும்தான் ஃப்ரம் டு எழுதுவோம். இன்ஃபார்மலில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் கிடையாது. பிளேஸ், டேட் எழுதுவீங்க. அண்ட் அந்த ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேம் அப்படிங்கிறது ஃபார்மல் லெட்டரில். இன்ஃபார்மலில் டியர் மாம், டியர் டேட், டியர் அங்கிள், டியர் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் yours obediently, yours faithfully லாஸ்ட்டாக எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக yours lovingly அப்படிங்கிறது எழுதிக்கலாம். அட்ரஸ் ஆன் தி என்வலப் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் தி மாடல் லெட்டர். ஓகேவா? ஃப்ரம் டு இருக்காது, பிளேஸ் டேட் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மேட்டருக்கு வந்துட போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் இன்ஃபார்மல் லெட்டர். சரியா? இதில் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாமா? அழகாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் நிக்கில். என்னோட பேர் நிக்கில்னு சொல்லியாச்சு. ஐ எம் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல். ரைட்டிங் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் ரீகலெக்டிங் யோர் சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எனக்காக இருக்கான். நாங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ் எல்லாமே நான் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ கொஸ்டின் நம்பர் என்ன இருக்குது? கொஸ்டின் நம்பர் 41. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிப்பேன். லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறத சென்டரில் போட்டுப்பேன். தென் பிளேஸும் டேட்டும் மென்ஷன் பண்ணணும். ஸோ சென்னை இன்னையோட டேட் நான் போட்டாச்சு.
நெக்ஸ்ட் ரைட் a letter to your friend அப்படின்னு இருக்கு. அப்போ நான் என்ன போடணும்? டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போடலாம், இல்லை அவங்களோட பேர் போட்டுக்கலாம், டியர் ராகுல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சல்யூட்டேஷன், கண்டிப்பாக இதுக்கு ஒரு மார்க் இருக்கு. தென் பாடி ஆஃப் தி லெட்டர் எழுத போறீங்க. ஸோ அது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிறது ஃபார்மலாக எதுவும் இருக்கணுங்கிறது கிடையாது. என்ன நல்லா இருக்கியா, நானும் நல்லா இருக்கேன், இங்கே ஃபுட்டு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக கூட எழுதிக்கலாம். சரியா? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இட்ஸ் பீன் so long since we last talked, so I thought I should write to you. Life in the hostel is okay, but food is not great, and my room is small, but I'm getting used to it. The campus is nice, though I have made a very few new friends. Studies are a bit tough. I have lots of assignment and project, but I'm managing. I miss our old trips, especially the one to the hills. We should definitely plan something like that again sometime. Already வந்து சின்ன வயசுல ஒரு ட்ரிப் போயிருக்காங்க, மவுண்டன்ஸ் போயிருக்காங்க, அதே மாதிரி இன்னொன்று பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. How are things with you? Are you still playing football or doing something else? Let me know when you get a chance. So இது வந்து ஒரு பேசிக்கான பாடி ஆஃப் தி லெட்டர். சரியா? இப்போ இன்ஃபார்மல் லெட்டர் வரும்போது பாடி ஆஃப் தி லெட்டருக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் கிடையாது, பாடி தான் நீங்கள் பெருசாக எழுத போறீங்க. ஃபார்மல் லெட்டரில் குட்டியாக எழுதினாலே போதும், பட் இன்ஃபார்மல் அப்படிங்கும்போது இது நீங்கள் பெருசாக எழுதணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஆஃப் தி பேஜ், முக்கால்வாசி பேஜுக்கு நீங்கள் பாடி ஆஃப் தி லெட்டரை ட்ராக் பண்ணி எழுதலாம். லாஸ்ட்டாக yours lovingly போட போறீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். obediently, faithfully எல்லாம் போடக்கூடாது, lovingly அப்படின்னு தான் போடணும். yours lovingly நிக்கில். இது வந்து எழுதியாச்சு. லாஸ்ட்டாக அட்ரஸ் ஆன் தி என்வலப். இங்கே வந்து to ராகுல், சன் ஆஃப் சுந்தர், நம்பர் 123 வெஸ்ட் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர். சும்மா நானே ஏதோ ஒன்று போட்டுட்டேன். இதில் 𝑥𝑥𝑥, 𝑦𝑦𝑦, 𝑧𝑧𝑧 இப்படியும் போட்டுக்கலாம். ஈஸ்ட் ஸ்ட்ரீட், வெஸ்ட் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் இன்ஃபார்மல் லெட்டரோட ஒரு பேசிக்கான பேட்டர்ன். இப்போ இந்த பிளேஸ் டேட்டுக்கு கண்டிப்பாக வந்து 1 மார்க் இருக்க போது, அலாங் வித் அந்த டிஆர் ராகுலும் சேர்த்து. பிளேஸ் டேட்டு, டிஆர் ராகுல் எல்லாம் சேர்த்து 1 மார்க். பாடி ஆஃப் தி லெட்டருக்கு 3 மார்க்ஸ். அட்ரஸ் ஆன் தி என்வலப்க்கு 1 மார்க். yours lovingly 1 மார்க். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் செக்ரிகேட் ஆக போகுது. சரியா? எஸ், ஆக்சுவலி yorsக்கு கூட மார்க் வராது. எஸ், 3, 4, 5 அவ்வளோதான். ஸோ இந்த அட்ரஸ் வந்து என்வலப் மறந்தீங்கன்னாலும் 1 மார்க் போயிடும். பிளேஸ் டேட்டு டியர் மறந்தீங்கன்னாலும் ஏதோ ஒன்று மறந்தாலும் half மார்க் போயிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் எழுதிடுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம 5 on 5 பக்காவாக வாங்கிடலாம். வேறு எந்த டவுட்ஸுமே வேணாம். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்.